சென்னையிலிருந்து கடைக்கோடி ஊரான கன்னியாகுமரி வரை கோடை வெயில் மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. வெப்பம் அதிகமாக இருக்க காரணம் என்ன? மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டுள்ளனர்? வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ள மருத்துவர்கள் தரும் அறிவுரைகள் என்ன என்பதை இப்போது பார்ப்போம். தமிழகத்தில் பல ஊர்களில் கோடை வெப்பம் 100 டிகிரியை கடந்து சுட்டெரித்து வருகிறது. புகழ்மிக்க கோடை வாசஸ்தலங்களில் கூட வெயிலின் வீச்சு அதிகமாகவே உள்ளது. வெயிலின் பாதிப்புகள் குறித்து மக்களின் தவிப்பு குரல்கள் பரவலாக கேட்க முடிகிறது. வருஷத்துக்கு வருஷம் இந்த வெப்பத்தோட அளவு அதிகமாயிட்டே இருக்குது. இந்த வெயிலோட தாக்கம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் காலையில் 9 மணிக்குள்ள மண்டை பழக்கிற அளவுக்கு வெயில் அடிக்குது. முந்தைய கோடை காலங்களை காட்டிலும் இந்த முறை வெயிலின் தாக்கம் சற்று அதிகம் என்று மக்கள் கருதும் நிலையில் இதை வானிலை நிபுணர்களும் ஆமோதிக்கின்றனர். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாசி பங்குனியில் இந்த வசந்த காலத்திலேயே டெம்பரேச்சர் ரேப்பிடாக ரைஸ் ஆகிடுச்சு. கிராஜுவலாக ரைஸ் ஆகாமல் ரேப்பிடாக ரைஸ் ஆனதுனால நம்ம அந்த தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குது இந்த வருஷம். இதுக்கு காரணம்னு நம்ம பின் பாயிண்டடாக சொல்ல முடியாது. இயற்கையினுடைய அது பிஹேவியர். பட் சொல்லணும் அப்படின்னாக்கா சீ ப்ரீஸினுடைய லெவல் கம்மியாக இருக்குது இந்த வருஷம். அப்புறம் கிரவுண்டுலேருந்து சீக்கு போகக்கூடிய காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதனால் வெப்பம் சுற்றி வருது. அனல் காற்று, அப்புறம் ஏர் சர்க்குலேஷன் கிடையாது சிட்டிக்குள்ளே. இந்த காரணங்களால் வெப்பம் கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்குது இந்த வருஷம். வெயில் நேரங்களில் வெளியில் செல்பவர்களில் சிலர் முகத்தை சுற்றி துணியால் மூடிக்கொள்கின்றனர். இதனால் உடல் வெப்பம் வெளியேறாத நிலை ஏற்பட்டுவிடும் என்றும், எனவே இதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறுகின்றனர் மருத்துவர்கள். மேலும் கோடை காலத்தில் சில விஷயங்களில் கவனமாக இருப்பதன் மூலமே பாதிப்புகளை தடுக்க முடியும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் ரொம்ப சிவியராக இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி 40+ டிகிரி நம்ம தொட்டுட்டோம். அப்படி இருக்கும்போது பொதுமக்களாக அவங்க எப்படி அதை பாதுகாத்துக்கலான்னா, முதல்ல அவங்க அணிகிற துணி வகைகள், ஒரு காட்டன் மெட்டீரியல் கொஞ்சம் ஃப்ரீயாக ரொம்ப டைட்டாக போடாமல் இறுக்கமாக இல்லாமல் போட்டுக்கிட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும். ரெண்டாவது அவங்களோட ஹைட்ரேஷன், அதாவது நீர் சத்து, அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தண்ணீர், மோர், இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட ஹைட்ரேஷன் பெட்டராக இருக்கும். வெயிலின் தாக்கத்திலிருந்து அவங்கள பாதுகாத்துக்கலாம். கடும் வெயிலால் உடல்நலக்குறைவு ஏற்படும் அபாயம் உள்ளதால் நண்பகல் வேளைகளில் மக்கள் வெளியில் வருவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகங்கள் அறிவுறுத்தியுள்ளன. அரசு மற்றும் மருத்துவர்களின் அறிவுரைகளை பின்பற்றும் பட்சத்தில் வெயிலின் கொடுமையிலிருந்து ஓரளவாவது தப்ப முடியும். புதிய தலைமுறைக்காக உமா கதிர்.